இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இங்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் தனி மனித சமாதானம், இஸ்ரவேலருக்கும் புறஜாதிகளுக்கும் இடையிலே சமாதானம் என்றெல்லாம், அதே போல பரலோகத்துக்கும் பூலோகத்தில் உள்ளவைகளுக்கும் இடையிலே சமாதானம். இப்பொழுது நமக்கும் தேவனுக்கும் இடையிலே உண்டாகிற சமாதானம், இந்த சமாதானம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்கு சம்பாதித்து வைத்தார். இயேசு கிறிஸ்து சொல்லி போனாரே, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. அவரிடத்துல இருந்த சமாதானத்தின் ஒரு முக்கிய சமாதானம், பிதாவினிடத்துல எப்பொழுதும் சமாதானம் உள்ளவராயிருந்தார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல கூட அதை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கும். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல ஆசாரியனை குறித்து அவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை அங்கே அவர் அழுத்தமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரத்துல இவ்வனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, லேவியனுடைய பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படி என்று சொல்லி அதில் சொல்லுவாரு. மல்கியா 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும்போது, நிலைத்திருக்கும்படி இந்த கட்டளை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை, 5வது வசனம், ஜீவனும் சமாதானமாய் இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான் என்று சொல்லி இதுல போட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம், எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். லேவியனுடைய பண்ணியிருந்த உடன்படிக்கையை அவன் ஜீவனும் சமாதானமாக இருந்ததான். நம்மோடு கூட அவர் சமாதானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சமாதானத்தோடு தேவனோடு கூட சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பது 6வது வசனத்துல சொல்லும்போது அதை சொல்றார், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் திருப்பினான். அப்ப ஆண்டவரோட சமாதானமாய் இருந்து ஆண்டவரோட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்துன்னு போட்டுருப்பாருங்க. அப்படின்னா ஆண்டவர் கூட ஒரு சமாதான நிலைப்பாடுகளிலே இருக்கிற ஒரு வாழ்க்கை. நமக்கும் தேவனுக்கும் இடையில அந்த சமாதானம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் எப்படி நெருங்க முடியும்? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நாம் ஆகவேதான் அவர் தேவனிடத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நம்ம கூட சமாதானமாக இருக்கவே தேவன் விரும்புகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே சமாதானம் பெற்று இருந்தார், அவர் கூட சமாதானமாகவே இருந்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் எப்பொழுது என்னை தனியே இருக்க விடவில்லை. நாமும் கூட பாருங்க, பிதா கிட்ட நெருங்க முடியாமல் இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள எழுதப்பட்ட கற்பலைகள் இருந்தது, அதன் மேல் தேவ மகிமை தங்கி இருந்தது. அதை தொடுகிறவரும் மரித்து போனார்கள், எட்டி பார்த்தவர்கள் மரித்து போனார்கள். இப்படி உடன்படிக்கை பெட்டிக்கிட்டவே நெருங்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், பரிசுத்தம் உள்ளவர். அவர் அண்டையிலே நெருங்குவது என்பது மிக கடினமாக இருந்தது. ஆனால் இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி கொலோசியர் 1:20 படியும்.
நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நமக்கு தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி அழைப்பதற்கான தைரியம் உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கி அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களும் கடிந்து கொள்ளப்படாதவர்களும் குற்றமற்றவர்களும் கடிந்து கொள்ளப்படாதவர்களும் மாசற்றவர்களும் சுத்திகரிக்கப்பட்டவர்களுமாக தேவ சமூகத்திலே நாம் சமாதானமாயும் யதார்த்தமாயும் அவரோடு கூட சஞ்சரிப்பதற்கு அது நமக்கு வழிகளை திறந்திருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கல்வாரி சிலுவிலே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததின் மூலமாக நாம் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் இயேசுவின் பிறப்பின் பொழுது அவர்கள் சொன்னார்கள், தேவதூதர்கள் சொல்லும் பொழுது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனோடு கூட சமாதானமாய் இருக்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் மூலமாய் நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்துல ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் கூட ஐக்கியப்பட முடியல. ஆனால் இந்த இயேசுவின் மூலமாக இப்பொழுது நாம் அவரோடு கூட இசையப்பட்டிருக்கிறோம், சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தமாகிறது. ஆகவே கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம், அவர் நமக்காகப்பட்ட பாடுகள், இது தேவனோடு கூட இசைந்திருப்பதற்கு, தேவனோடு கூட சமாதானமாய் இருக்கிறதுக்கு, தேவனோடு கூட சமாதானம் யதார்த்தமாய் சஞ்சரிப்பதற்கு அது நமக்கு வழியை திறந்து கொடுத்திருக்கிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த தேவனோடு கூட சமாதானமாய் இருப்பதற்கான வழிகளை திறந்து கொடுத்திருக்கிறது. ஆகவே நாம் கல்வாரி சிலுவையை பற்றிய தியானங்கள், அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம், அது நமக்கு மிகுந்த பலனை தருகிறது. அது எப்படிப்பட்ட பலனை தருகிறது? தேவன் பிதாவாகிய தேவனோடு கூட சமாதானம் யதார்த்தமாய் இருக்க, சஞ்சரிக்க அது நமக்கு பலனை தருகிறது.